friends, today's special Telur Sambal Berlada. அதாவது நம்ம மிளகா அரைச்சி ஒரு சம்பல் வைக்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: முட்டை 7 முட்டை எடுத்துங்க, பாயில் பண்ணிடுங்க, அவிச்ச முட்டை, வெங்காயம் 1, பூண்டு 3 பல் எடுத்துங்க, ரெட் சில்லி சிறுசாக வெட்டிங்க, 5 ஊசி மிளகா. இன்றைக்கி கூட வச்சுக்கலாம், உங்கள் ஸ்பைசஸ் எவ்வளோ உரப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த ஒரு 10 கூட வச்சுக்கலாம். நீங்கள் எனக்கு உரப்பு கம்மியாக வேணும்னு இல்லை, ஒரு நான் 5 நான் படிக்கிறேன், நீங்கள் ஒரு 7 or 8 10 அது கூட வச்சுக்கலாம். நீங்கள் தக்காளி பழம் ஒரு 3 சின்ன தக்காளி, பெருசாக இருந்தாக்கா நீங்கள் 1 யூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை பாயில் பண்ண முட்டையை பொரிச்சு எடுத்துருவோம். ஸோ அதுக்கு தகுந்த ஒரு சட்டி எடுத்திங்க, இல்லை எண்ணெய் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி எண்ணெய் ஊற்றிங்க. ஸோ பாயில் பண்ண முட்டையை நம்ம பொரிக்க போகிறோம். பொரிச்சு எடுத்தது அது மேலே அந்த கிறிஸ்பி ப்ரௌன் கலராக வந்த பிற்பாடு நம்ம எடுத்து தனியாக வச்சிடணும். ஸோ இப்போ சூடான எண்ணெயில் ஒவ்வொரு முட்டையை நம்ம போடுவோம், போட்டு அதை பொரிச்சு எடுப்போம். முட்டையை பொரித்து நல்லா ஒரு ப்ரௌனாக எடுக்கணும் நம்ம. ஸோ அப்பப்போ இடையில டர்ன் பண்ணி பார்க்கணும் அந்த ப்ரௌனிஷ் வந்துருச்சா இல்லையான்னு. இப்போ நல்லா பொரிஞ்சிகிட்டு இருக்கு கீழே. ஸோ நல்லா ஒரு பதமாக ப்ரௌன் ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை டர்ன் பண்ணி கொடுக்கணும். நம்ம லேசாக திருப்பி பார்ப்போம் முட்டை வந்துருச்சா இல்லையான்னு கீழே. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ ப்ரௌனாக கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். இப்போ நம்மளுக்கு நல்லா ப்ரௌனாக முட்டை வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ண முட்டையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுருவோம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய பொருட்கள் போடலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஊசி மிளகா, சிவப்பு மிளகா. ஸோ இதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக எடுத்து சைடில் வச்சுருவோம். அடுத்தது நம்ம சாஸ் செய்ய போகிறோம். ஸோ சாஸ் செய்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே நான் முட்டை பொரிச்ச எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் லேசாக ஊற்றிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணியிருந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா தாளிப்போம். லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அந்த பிளெண்ட் பண்ண அந்த இதில் லேசாக தண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் லேசாக ஊற்றிக்கிறேன், ஒரு 1/2 கப். இப்போ நல்லா தாளித்து விடுவோம். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஒய்ஸ்டர் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு டீஸ்பூன் சுகர், நல்லா கொதிக்குது. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் வெளியாகணும், கொஞ்சம் பக்காட்டாகவும் ஆகணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம், அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ நல்லா அந்த நல்லா ஒரு நிறம் மாறிடுச்சு, மேலே பார்த்ததே உங்களுக்கு தெரியுது நல்லா குக் ஆயிடுச்சுன்னு. ஸோ அந்த மாதிரி நல்லா நிறம் மாறி நல்லா திக்னஸாக வருது ஆயிடுச்சு. இப்போதைக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உப்பு பத்தலைனா உப்பு ஆட் பண்ணிக்குவோம். 1 டீஸ்பூன் சிக்கன் ஸ்டாக் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணான்னா போட வேணாம். ஒன்றும் ருசியாக இருக்கிறதுக்காக நான் இதை ஆப்ஷனலாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு சாஸ் பெர்லாண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் என்ன செய்ய போகிறோம், நம்ம பொரிச்சு வச்சுருந்த முட்டையை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சாஸ்லாம் முட்டை மேலே ஒட்டணும். இப்போ சாஸே காணா போயிடுச்சு, பார்த்தீங்களா? இந்த மசாலாவே காணா போயிடுச்சு. ஸோ முட்டையோடு நல்லா ஐக்கியமாயிடுச்சு. அவ்வளோதான்.
இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். Thanks for watching. God bless you all. Love you all. Take care. Bye-bye. Happy cooking. Drop it.